அவர் அன்பே சிவம் இல்லை தீயா வேலை செய்யணும் குமார் தெரியுமா? தீயா வேலை செய்யணும் குமார் தான் லாஸ்ட்டாக ஒரு ஹிட்டு கொடுத்த படமே. ரொம்ப ஒரு புதுசாக கதை மாதிரி கொஞ்சம் நல்லா பார்க்குற மாதிரி இருந்து. ஸோ அந்த மாதிரி அன்பே சிவம் இல்லைனா தீயா வேலை செய்யணும் குமார் மாதிரி படம் எடுக்கணும்னு சொல்கிறேன் நான். ஏன்னா இது அரண்மனை ரொம்ப ஓகே தான், இல்லை ரொம்ப போயிடுச்சு 4 பார்ட்டு. அதை தான் மீம்ஸ் கூட போட்டிருப்பாங்களே, ராகவா லான்ஸ் மாஸ்டர் கிட்டே இருந்தோம் சுந்தர் சி இந்த பேயை ஃபஸ்ட்டு காப்பாற்றணும்னு. அதை தான் பண்ணோம். ஆனால் இதில் எண்டு கார்டு போட்டார் லாஸ்ட் அவள் தான். சின்ன பசங்க ஒர்க் ஆகும்ண்ணா. சின்சான் சோட்டா பீம் பார்க்குற மாதிரி இருக்குண்ணா. ஓகே தானா தமனா ஓகே. அவங்க இன்னொருத்தவங்களாம் வேஸ்ட்டு. கிளைமேக்ஸ் லாஸ்ட்டாக ஐட்டம் சாங் மட்டும் ஒன்று போடுவான், அவள் தான். அது ஒன்ஸ் மோர் கேட்டாங்க, போடவே இல்லை யாருமே. நிஜமாக ஒன்ஸ் மோர் கேட்டாங்கண்ணா, எல்லாருமே போட மாட்டேன்ட்டானா கத்தினேன். ஆமாம் சொல்ல மாதிரி. ஆமாம் அந்த விஜய் நாங்கள் மட்டும் தான் ஒன்ஸ் மோர் போட்டோம், மிச்சபடி யாருக்கும் போடல. அதே மாதிரி இந்த படம்லாம் வந்து எப்படி சொல்றது, இந்த காமெடியிலாம் இருக்குல்ல, அது பழைய காமெடி மாதிரி இருக்கா இல்லை இப்போ இருக்க காமெடி ஒர்க் ஆகிற மாதிரி அப்படின்ற மாதிரி இருக்கா? சந்தானம்லாம் வந்து ஆமாண்ணா சந்தானம் நல்லா தான். யோகி பாபு வந்து ரொம்ப செட் ஆகலை, அடிச்சமாவே அடிச்சுங்கிற மாதிரி. அதே மாதிரி அது யோகி அதை சந்தானோட கேரக்டர் எடுத்து பண்ண மாதிரி தான் இருந்து. சிரிப்புலாம் அவ்வளோ வரலண்ணா, ரொம்ப ஸ்மூத். இல்லை இப்போ பயந்து வெளியே ஓடிற மாதிரி இருக்குது படம், எப்படா முடியுன்ற மாதிரி தான் இருக்குது. என்னன்னா சத்தியமாக பார்க்க மாட்டேண்ணா. அக்காவையும் சிமரன் அக்காவையும் ஆட வச்சாரு பாரு சுந்தர் அண்ணன். ஆடாடாடாடா சூப்பர் அண்ணே. ஓகேவா, வாய்தா இல்லாத வக்கீல் வாயிலே போடுற வக்கீல்னு கடைசியாக ஒரு அடி அடிச்சிட்டாரு. அவர் போட்டதை பிடிச்சிட்டாரு. ஓகேவா, அதனால் நம்ம ஓடுதுன்னு சொன்னாலும் அவங்களுக்கு கவலை கிடையாது. அவங்க புகழுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, புயலுக்கும் ஆசைப்பட மாட்டாங்க, எதுக்குமே ஆசைப்படாத டீம். ஏன்னா மணிவண்ணன் சார் டீம் பாது நல்லா தான் இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்லா இருந்துச்சு. பழைய அரண்மனையை விட இது கொஞ்சம் நல்லாவே இருக்கு. இது கொஞ்சம் டிஃப்ரெண்டா தான் இருக்கு. பேயெல்லாம் வச்சு எடுக்காம கொஞ்சம் டிஃப்ரெண்டா வேற கான்செப்ட் வச்சு எடுத்திருக்காங்க. காமெடி அவ்வளோ இல்லை. யோகி பாபு நார்மலா தான் இருந்துச்சு, ரொம்ப காமெடி இல்லை. என்ஜாய் பண்ணலாம். த்ரில்லிங் நல்லா இருந்துச்சு. அவரோட கேரக்டர் அவ்வளோ எதுவும் யூஸ் ஆகல. அந்த பேய் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு. டிஃப்ரெண்ட், ரொம்பவே டிஃப்ரெண்ட். காமெடி அவ்வளோ எதுவும் எனக்கு தெரியல. பேய் கான்செப்ட் நல்லா இருந்துச்சு, த்ரில்லிங்காக இருந்துச்சு. எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட கொஞ்சம் நல்லாவே இருந்துச்சு. சாங் சூப்பர். லாஸ்ட் சாங் சூப்பர். தேவையில்லாததுன்னா விடிவி கணேஷ் காமெடி. எஸ், அவங்க நல்லா இருந்துச்சு. எனக்கு பிடிச்சிருந்தது சார். ஹாரரில் இது வந்து ஒரு டெஃபினட்டாக வந்து இது ஃபேண்டசி எலிமெண்ட்டை மிக்ஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. அது ஒர்க் அவுட் ஆகிருந்தது, நல்லாவே இருந்தது. போர் அடிக்காமல் இருந்தது ப்ரோ. நம்ம படத்துலேருந்து பாதியிலே ஏஞ்சி போகாத அளவுக்கு வாட்சபிளாக தான் இருந்தது. ஸ்டோரி இருக்கு, டெஃபினட்டாக இருக்கு. இல்லை டோட்டலி டிஃப்ரெண்ட். ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்டை விட இது ஃபோர்த் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட்டாக தான் இருந்தது. சம்மந்தமே இல்லாமல் இருந்தது. அதெல்லாம் ரெகுலராக அந்த பழி வாங்குற கதையாக இருந்தது. இது அப்படி இல்லை. ஸ்டார்டிங்கே வந்து ஒரு ட்விஸ்ட் கொடுத்ததால த்ரூ அவுட் எண்டு வரைக்கும் நல்லா எடுத்துன்னு போனாங்க மூவியை. நல்லா இருந்தது. நல்லா பண்ணியிருக்காங்க. செகண்ட் ஹாஃப்ல பர்டிகுலர் சீன்லாம் வந்து நல்லாவே பண்ணியிருக்காங்க. ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அதனால இந்த கிரிஞ்சு அந்த நாடகம் அந்த மாதிரி சொல்லாத அளவுக்கு படத்தோட மூவி வந்து நல்லா மூவ் ஆகுது. இல்ல ரொம்ப காமெடி வச்சிருந்தா தான் மேபி லேக் ஆயிட்டு இருக்கும். கதை நல்லா சூப்பரா மூவ் ஆகுது. கரெக்டா காமெடி வச்சிருக்காரு, நல்லா ஒர்க் அவுட் ஆகும். இது பயம் இல்லை சார், அதனால தான் நான் ஃபேண்டசின்னு சொல்றேன். பயம் மாதிரிலாம் எங்கேயுமே ஒர்க் அவுட் ஆகலை. இது ஒரு ஃபேண்டசி எலிமெண்ட்ன்றதால நல்லா இருந்தது. நல்லா இருந்தது சார், நல்லா எங்கேஜிங்காக தான் இருந்தது. இன்ட்ரோல் பிளாக் சூப்பராக இருந்தது. யார் வேணா பார்க்கலாம், கிட்ஸ்லேருந்து அடல்ட்ஸ் வரைக்கும் எல்லாருமே பார்க்கலாம். அவ்வளோவா பயம்லாம் இல்லை. தமனோட பாட்டு சூப்பராக இருந்துச்சு. அவங்களோட ரோல் வந்து படம் முடிகிற வரைக்குமே எல்லா இடத்துலையுமே இருந்துச்சு. மற்றபடி மற்ற 3 பார்ட் மாதிரியே தான் இருந்தது. அரண்மனை 1, 2, 3 மாதிரியே தான். இந்த டைம் காமெடி அதிகமா இல்ல. பேய் அதிகமா தெரியல. கான்செப்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்தது மற்ற 3 பார்ட்டை விட. பயந்து ஒரு மாதிரி கண்ணு மூடுற மாதிரி ஃபீலிங்லாம் வரல. அப்படியே நார்மலா பார்த்துட்டு இருக்கோம். பேய் இருக்கு.
சாமி சாங் ஒன்று போட்டு குத்தாட்டம் போட்டுருப்பாங்க அந்த மாதிரி. லாஸ்ட்ல அம்மன் சாங் ஒன்று இருக்கு. மற்ற சாங்ஸ் கம்பேர் பண்ணும்போது இது நல்லா தான் இருந்துச்சு. சிம்ரன் வந்திருந்தாங்க, அதனால கொஞ்சம் ஹைப்பா இருந்துச்சு அந்த சாங். டிஃப்ரெண்டா பேயோட அந்த ஆரிஜின் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு. அந்த பேய் வந்து மற்ற 3 பார்ட்ல இருக்கிற மாதிரி இல்ல, கொஞ்சம் வித்தியாசமான பேயா இருக்கு, அவ்வளவுதான். லேக்லாம் இல்ல, ஃபுல்லாவே உட்காந்து பாக்குற மாதிரி இருந்தது படம். ஒரு அடுத்து என்ன நடக்கும்ன்ற ஹைப் இருந்துட்டே இருந்துச்சு. இல்ல காமெடி கம்மியா தான் இருக்கு. ஒரே ஒரு சீன் மட்டும் தான் நான் ஸ்டாப்பா சிரிக்கிற மாதிரி இருந்தது, மத்தபடி காமெடி அவ்வளவு ஒர்க் ஆகல. இல்ல ஃபுல்லாவே என்ஜாய் பண்ற மாதிரி தான் இருக்கு. குழந்தைங்க வச்சுத ஸ்டோரியே. ஸோ வந்து மற்ற படம் வந்து இது ஃபேமிலிக்குள்ளே பழி வாங்குற மாதிரி அப்படி இருக்கும். இதில் அது இல்லை, இது தனியாக ப்ராப்பராக ஒரு பேய் கதை மாதிரி இருக்குது. அதில் கொஞ்சம் அதை மிக்ஸ் பண்ணியிருக்காப்புல, அவ்வளோதான். மற்றபடி நல்லா இருக்கு, காமெடி கம்மி. மற்றபடி பேய் படத்துக்கான இது நல்லா இருக்கு. கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் பரவாயில்ல. படம் ப்ராப்பர் பேய் படம் மாதிரி இருக்கு. இந்த காமெடி இல்லாமல் இருந்தாலே ப்ராப்பர் பேய் படம். தமன்னா பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமன்னா தான் அதிகம் வந்திருக்காங்க. ராக்ஷிகன்னா சும்மா ஒரு கொஞ்ச நேரத்துக்கு கொஞ்சம் சீன் வந்திருக்காங்க. ஆனால் மேக்சிமம் எனக்கு தெரிஞ்சு காமெடி இல்லாமல் இருந்திருக்கலாம். காமெடி இல்லைன்னா ப்ராப்பர் பேய் படம். அவர் வழக்கம் போல் தான், இப்பவும் போல அதே இது. ஆனால் வந்து அதுதான் உண்மை, காமெடி இல்லாமல் இருந்திருந்தா பெஸ்ட்டு. காமெடின்ட்டு அப்பப்போ நல்லா சீரியஸாக போயிட்டு இருக்கு, டக்குன்னு நடுவில் காமெடியை கொண்டு வந்துடுறாங்க. ஆமாம், உண்மை அதுதான். ஆனால் மற்றதெல்லாம் திகிலாக இருந்தது. நல்லா ஒரு ப்ராப்பர் பேய் படத்துக்கான எல்லாமே இருந்துச்சு. அப்பப்போ VTV கணேஷ், யோகி பாபு வந்துடுறாங்க. காமெடி நல்லா இருக்கு, பட் அது இல்லாமல் இருந்திருந்தா ப்ராப்பரான பேய் படம் நல்லா இருந்துச்சு. எல்லாம் ஒரே மாதிரி தான், எல்லாம் எதுவுமே இல்லை. தமன்னா மட்டும் வந்திருக்காங்க, அவ்வளோதான். பயம் இல்ல, அவ்வளவு இல்ல. அம்மா சென்டிமெண்ட் அதிகமா இருக்கு, அவ்வளவுதான். மத்தபடி அவ்வளவு பயம் இல்ல. ஆவரேஜ் தான், காமெடியும் ஆவரேஜ் தான், கொஞ்சம் தான் இருக்கு. யோகி பாபு இருக்கிறதுனால பாக்கலாம், பட் காமெடியால எனக்கு அவ்வளவா தெரியல. ஓகே ஓகே, பிடிச்சிருந்துச்சு. என்ஜாய் பண்ணலாம், என்ஜாய் பண்ணலாம். அது பத்தி எனக்கு ஐடியா இல்ல சீரியஸா. சாங்ஸ் எல்லாம் ஓகே தான். ரிப்பீட்டடா எல்லாமே அதே மாதிரி ரிப்பீட்டடா தான் இருக்குது. ஆமா, அம்மா சென்டிமெண்ட் அது மட்டும் தான், மற்றபடி எனக்கு தெரியல. குழந்தைங்க பார்க்கலாண்ணா, அதான். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரியாதுல்ல இதெல்லாம் அப்படின்றதால பார்க்கலாம். மிச்சப்படிலாம் படம்லாம் எப்படி சொல்றது, குழந்தைங்க வந்து பார்க்கலாண்ணா. ஏன்னா ஏமாளி அவங்க தானே, பாவம் பசங்க தானே. ஆமா, எல்லாம் பார்த்துருக்கேண்ணா. இல்ல அதேதான் ரிப்பீட். இது என்ன பண்ணாரு, வெளியூர்ல இருப்பாரு, தங்கச்சி செத்துரும், இல்ல தங்கச்சி ப்ராப்ளம் வரும், அதை வந்து அண்ணன் சமாளிப்பாரு. கிளைமேக்ஸ்ல சாமி வந்து வில்லனை சாவடிக்கும், அவள் தான் படம். இதான் படம். லாஸ்டா ஒரு ஐட்டம் சாங் கொடுப்பாரு, இதுல ஐட்டம் சாங் கொடுத்தாரு. ஒன்ஸ் மோர் போடவே இல்லை, அவள் தான் படம். காமெடிலாம் செட் ஆகல, பட் குழந்தைங்க வந்து பார்க்கலாம் படத்தை, அவ்வளவுதான் பிரதர். பெரியவங்களுக்கு ஃபேமிலி ஆடியன்ஸ் வந்து பார்க்கலாம். லேடிஸ்லாம் பார்ப்பாங்க. பக்கத்துல இருந்த லேடிஸ்லாம் தூங்கிட்டாங்க என் பார்த்து இருந்து, நல்லா சில பேர்லாம். குழந்தைங்க மட்டும் எத்திட்டு வச்சிருந்து பிரதர். இல்லை 1, 2, 3 அதாவது 1, 2 சூப்பராக இருக்கும், 3யோட சூப்பராக இருக்கு. ஃபர்ஸ்ட் அரண்மனை 3யோட சூப்பராக இருக்கு, நல்லா இருக்கு. என்ன கான்செப்ட் வச்சுருக்காங்க? அதுதான் எப்பயுமே ரிவெஞ்ச் ஸ்டோரி இருப்பாங்க, இதில் வந்து கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக போயிருக்காங்க, நல்லா இருக்கு. தமிழ் ஆக்டிங் சூப்பராக இருக்கு, நல்லா பண்ணியிருக்காங்க. லாஸ்ட்ல அம்மன் சாங் சூப்பராக இருக்கு. யோகி பாபு, அவங்க காமெடிஸும் கொஞ்சம் ஓகேவா தான் இருக்கு, பட் வந்து லாஸ்ட்ல அந்த டெல்லி கணேசன் சார் அவங்க பண்ற காமெடிஸ்லாம் ஓரளவுக்கு ஒர்க் அவுட் ஆயிருக்கு, நல்லா இருக்கு. இல்லை இது கொஞ்சம் பெட்டரா இருக்கு, மற்ற 3 பாட்டை விட கொஞ்சம் பெட்டரா இருக்கு. தமன்னாவோட பர்ஃபார்மன்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. ரொட்டீனான பேய் ஸ்டோரி தான், பட் ஆனால் என்னன்னா கொஞ்சம் VFX நல்லா இருக்கு படத்துல, எடுத்த விதம் நல்லா இருக்கு. பர்ஃபார்மன்ஸ், தமன்னாவோட பர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்கு. இல்ல அந்த மாதிரி இல்லை, கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு இது கொஞ்சம். ஆமா, ரொம்ப அந்த போஸ்ட் இன்டர்வெல் வந்து ஒரு சீன் வரும், அதுல ஆக்டிங்லாம் பின்னி வெளில எடுத்துட்டாங்க. காமெடி வந்து VT கணேஷ் சார் செம்ம, 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. சரளாக்கா ரொம்ப கம்பேக் சூப்பர் அவங்க. ஆமாம், ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிச்சிருக்காங்க. நம்ம ஃபைட்டில் பண்ணுற மாதிரிலாம் சீன்லாம், பறக்கிற சீன்லாம் அவங்க 4 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. 4வது படம் மாதிரியே தான் இருந்து ஓகே. சந்தானம் நடித்தது 2, 3 கொஞ்சம் சுலவாக போச்சு இல்லையா? என்னடா அது மாதிரி இது ஆயிருமா, இவங்கள்ட்ட போய் எப்படி நம்ம நெகட்டிவாக பேசுறதுன்னு தலையில் அது இவன் கேட்பான், நல்லா கேட்பான் அந்த பிளாக் அண்ட் ஒயிட் காரன். அதனால் வந்து என்னக்கா பூசி முழுகுறீங்களாக்கான்னு கேட்பான்.
ஈயம் பூசுற மாதிரி இருக்கு, பூசாத மாதிரி இருக்குதுன்னு கேட்பான். ஏன்னா அவன் கேள்விக்கு என்னால் பதில் சொல்லவே முடியல. அதனால யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனால் கடைசியாக 1/2 மணி நேரம் வச்சாங்க பாரு ஒரு பாட்டு, வேற லெவலு. பையனுங்களே வயசு பையனுங்களே ஆட ஆரம்பிச்சுட்டானுங்க. எது தளபதி பாட்டுக்கு ஆடுற மாதிரி, தலை பாட்டுக்கு ஆடுற மாதிரி அவங்களே வீடியோ எடுத்து உள்ள ஆடிக்கிட்டு இருந்தாங்க. உண்மை. பேயெல்லாம் நாங்களாம் மதிக்கிறதே இல்லடா. பேயும் கிடையாது, பிசாசும் கிடையாது, ஒன்லி சாமி தான். ஓகேவா? மனுஷன் ஆமா 1/2 மணி நேரம் பாட்டு படம் வேற லெவலு. 1.5 மணி நேரம் எல்லாம் ஏதோ அந்த சீரியல்ல உட்கார்ற மாதிரி ஆகி போன ஊருக்கு போய் பார்த்துக்கலாமேன்னு உட்காந்துருந்தாங்க. அப்புறமேட்டு 1/2 மணி நேரத்துல எல்லாம் பூம்ஸ் ஆயிட்டாங்க. ஒரு பாட்டு செம்ம பாட்டு. புஷ்பக்கா சூப்பர், சிம்ரனுக்கா சூப்பர்.